ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அன்பான வணக்கம். அந்த அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா மனதை பத்தி பேசணும் ஐயா. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை மனதை பத்தி பேசியிருக்கோம். இன்னும் நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, மனதுனா என்ன, இன்னும் ஆழ்ந்த டெப்தா சொல்லணும்னு கேக்குறாங்க ஐயா. கட்டாயம். இது கூட பாருங்க, எது ஆயினும் எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு இந்த அன்புன்ற செயலை செய்து ஏற்பட்ட அறிவின் வெளிப்பாடு தான் இது. உண்மை. வேற எந்த நூல்ல இருக்கிறதோ வேற எந்த இதுல இருக்கிறதோ கிடையாது. ஆனா இது எல்லாமே இங்க இருக்கிறது தான். அது யாரும் எந்த மறுப்பும் கிடையாது. ஏன்னா ஆதியிலிருந்து என்ன வந்ததோ அதுதான் சுத்தி இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் இந்த வார்த்தையும். நிச்சயம். சரிங்களா? இப்போ நம்ம மனம் என்பது என்னன்னு பாருங்க. நம்ம உணவு உடலை வளர்க்கறதுக்கு. ஆமா. புரியுதுங்களா? உடல் என்பது உடலை வளர்க்கும். சரிங்களா? அதுக்கு கை இருக்குது. அந்த கையை கொண்டு நீ உணவை சாப்பிட்டு இந்த உடலை வளர்க்கும். அதே போல ஒரு 12 வயசு ஆன உடனே நம்ம கிட்ட மனம்ன்ற ஒரு விஷயம் அப்பதான் ஆக்கிட்டோம். மனம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவோட கை. அறிவோட கை. அறிவு என்பது உயிர் தான். சரிங்களா? அதோட கைன்னு வச்சுக்கலாம் மனதை. சரிங்க. அத கை என்ன பண்ணும்னா, இது வரைக்கும் எடுக்காத எண்ண ஆற்றலை, அந்த 12 வயசு வரைக்கும் எந்த எண்ண ஆற்றல் எடுக்காது. அம்மா அப்பா சொல்றது கேட்டு ஜாலியா வாழ்ந்துருக்கும் குழந்தையும். அந்த 12 வயசு தாண்டோன்னு தான் 2 எண்ணமா தோணுது எனக்குன்னு சொல்லும். ஆமா. புரியுதா? ரெண்டுன்றது அதான் அதோட தன்மை. நீங்க சொல்றதெல்லாம் சேர்த்து ஒண்ணு செய்யும், உள்ள ஒரு எண்ணம் தோணும். ஆமா. அது இது வரைக்கும் நீங்க என்ன சொல்லுமோ அதை மட்டும் கேட்டு அதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கும். அந்த 12 வயசுக்கு மேல 12 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கும், வெளியே ஒண்ணு. உள்ள ஒண்ணு சொல்லல, அது இங்க வெளியே எடுக்கிறத எடுத்து உள்ள கொடுக்குது. கொடுக்கும் போது அந்த அறிவு ஒரு விஷயத்த இதுக்கு சொல்லுது. அது இல்லாம இங்க ஒரு விஷயத்த அது எடுத்துக்குது. இது 2 விஷயத்த போட்டு சேர்த்து பார்க்கும். இதுதான் இயல்பா நடக்குது நம்ம எல்லாரும். ஆனா அந்த 12 வயசுல அந்த 12 வயசு ஏற்படுத்தி பாருங்க, அதுதான் அந்த அறிவுக்கு ஏற்பட்ட ஒரு கை தான். அதுக்கு பேர் மனம். ஏன்னா இது வரைக்கும் உணவை சாப்பிட்டு அந்த உடலை வளர்த்துட்டேன். இதுக்கப்புறம் உன் அறிவு இங்க இருக்கிற ஆற்றல் எடுத்து இங்க ஆற்றல் நடந்த அந்த செயல்பாடு, அதோட அந்த ஆற்றலுக்குள்ள எல்லா விஷயமும் பேசுனது, செஞ்சது, எல்லா விதமும் அது உள்ளது. அதை எடுத்து இதுக்குள்ள கொடுக்கும் போது மட்டும்தான் அந்த அறிவு வளரும். அந்த அறிவோட அறிவை அதிகமாக்கும். அதுக்கான வேலையை தான் மனம் என்பது ஒரு கை. புரியுதுங்களா? ஆக மொத்தம் எல்லாம் உனக்குள்ள ஒரு பொருள் தான். எந்த பொருள் வேரியேஷன் கிடையாது, எதுவும் தாழ்ந்த பொருள் கிடையாது. எல்லாமே பிக்கஸ்டான பொருள். தயவுசு அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ஒரு பொருளை உயர்வு தாழ்த்தியோ அது சரியில்லைன்னு பேசவே கூடாது. ஆனா நம்ம கிட்ட இது வரைக்கும் வந்தவங்க எல்லாரும் மனதை பத்தி ரொம்ப பேசிட்டாங்க. எல்லா விதமான ஞானிகள் எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனா அவங்க சொன்ன தவறானா கிடையாது. ஆனா அந்தந்த காலகட்டத்துக்கு அவங்க ஏற்பட்ட அறிவில் இருந்த வெளிப்பாடு. சரிங்களா? இப்போ நம்ம இந்த கருணையான அன்பார்கள் செயலை செய்யும் போது எனக்கு ஏற்பட்ட வெளிப்பாடின் வார்த்தைகள் தான் இது. இது அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் உண்மையும் கூட. ஏன்னா அந்தந்த நாளுக்கு என்னென்ன வருதோ அதை எடுத்து பயன்படுத்தும் போது மட்டும் தான் நம்ம வாழ்க்கை மூவ் அவுட் பண்ண முடியும். நிச்சயம். நீங்க எல்லாரும் அப்படிதான் வாழ்ந்துருக்குறாங்க. எல்லாரும் அப்படிதான் வாழ்றாங்க. ஒரு உணவு பொருளா இருந்தாலும் சரி, இல்லை வீடா இருக்கட்டும் சரி, இல்லை வாகனமா இருக்கட்டும் சரி, சரிங்களா? எல்லா ஒரு தொழில்துறை எல்லாமே இன்னைக்கு என்ன இருக்குதோ அதை வச்சுதான் வாழ்றீங்க. ஆனா நீங்க இந்த நம்மளை பத்தி செல்ஃப் அனலைசிஸ் பண்றதுக்கோ நம்மளை பத்தி புரிஞ்சு தான் யான்ற உணர்றதுக்கோ நீங்க போகணும்னா கற்காலத்துக்கு போயிடுறீங்க. ஆதியில இருந்து எடுத்துறோம். ஆமா, கற்காலத்துக்கு போயிடுறீங்க. எது சிறந்தது, எது பெஸ்ட், இதுதான் இப்படிதான். அதுவும் இப்போ என்ன வருதோ அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும், எளிமையா இருக்கும். அதை ஈஸியா உங்களால கையாள முடியும். உண்மைங்க. இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் கருணையை கொண்டே நீங்க உங்களை உணரலாம், உங்களை புரிஞ்சுக்கலான்றது ஆதியில இருந்து இருந்தாலும் அது இதை புரிஞ்சுக்கலான்னு இல்லை, அது ஒரு புண்ணியம், அது ஒரு நல்ல செயல் இருந்தது. ஆனா கருணையை கொண்டே அனைத்தையும் உணர முடியுன்ற ஒரு விஷயத்த இப்போ நேரத்தில் தோன்றிய வள்ளலார் சொன்னாரு, கருணை ஒன்னே சாதனம், அறிவுநிலை தெரிந்தவருக்கு உயிரிறக்கமே கடல் வழிபாடு, மோட்ச வீட்டின் திறவுகோள் ஜீவகாருண்யம். உனக்கு ஒரு சாதனைன்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்னா அந்த சாதனை பிறர் வழிய உன் வழியா என்றது ஒன்னே சாதனை. இந்த சாதனைக்கு மேல ஒரு சாதனை நீ தேர்ந்த கூட எடுக்க முடியாது. இதுதான் பிக்கஸ்ட் சாதனை, முடிவான சாதனை இந்த சாதனை. இப்ப இந்த சாதனையை நீ செய்யும் போது உனக்குள்ள ஏற்படுற அறிவு மிக பிரம்மாண்டமா இருக்கும். அதோட வெளிப்பாடு தான் இப்ப எனக்குள்ள ஏற்பட்ட சிந்தனை நான் பேசுறது எல்லாமே. இது வேற எந்த காரியம், எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லாரும் அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வு போகணும். இங்க எந்த உயிருமே துன்பப்படக்கூடாது. ஏன்னா எல்லா உயிருமே நான், எனக்கு புரியுது. அதனால இந்த வார்த்தையெல்லாம் நான் பேசுறேன், சும்மா கிடையாது. ஏன்னா இங்க எல்லாமே நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாத்தோட வழி என்னால பேச முடியுதுன்னா அதை உணராம எல்லாம் பேச முடியாது. உணர்ந்துட்டேன், அதை நானும் புரிஞ்சுட்டேன். நான் அடிக்கடி சொல்றேன், நான் இருப்பது வரைக்கும் இங்க எல்லாமே இருக்குது. நான் இங்க இல்லைன்னா இங்க எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாமே என்ன மாதிரி தன்மைக்குள்ள வரும். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அது அப்படின்னு அர்த்தம்னா நான் இந்த பெற்ற அந்த கருணையை இங்க அனைத்தும் ஒரே கணத்தில் பெற்று அனைத்துமே நித்தியமான இன்பத்தை நோக்கி பயணப்படும். இது கட்டாயம் நடக்கும், இது நடக்கணும். இதுதான் முடிவான இறுதியான ஒரு பேரான ஒரு தன்மைன்றது. இதுதான் மரணம் இல்லாத பொருள். இந்த நிகழ்வு நடக்கணும்ன்ற ஆசை, கருணையும் அன்பும் தயவும் உன்னோட கூடுனா ஒருமை குணம் வந்தா இந்த எண்ணம் தான் இருக்கும், வேற எண்ணம் இருக்காது. அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இந்த வார்த்தைகள், வேற ஒன்றும் கிடையாது, வேற எந்த காரணமும் கிடையாது. இதுக்கு
ஏன்னா எல்லாத்தோட வலி என்னால தாங்க முடியல, என் வலி என்னால் தாங்க முடியல, பிறர் வலி என்னால் தாங்க முடியல. ஒரு அந்த வலின்றது ஒண்ணும் இல்லை, வழின்றது பிறருக்கு வலி நமக்கு வழி, பிறர் வழி என் வழியா நான் எடுக்கிறேன், எனக்கு ஒரு வழி திறக்குது. அந்த வழியில நான் போகும்போது எனக்குள்ள ஏற்பட்ட அறிவின் வெளிப்படும் அந்த வார்த்தைகள். சொன்ன பார்த்தீங்களா, மனம் என்பது உன் அறிவுக்கு கொடுக்கப்பட்ட கை. அந்த நம்ம எல்லாரும் என்னன்னா மனம் என்பது ரொம்ப மனம் அடங்க மாட்டது, மனம் என்பது குதிரை, மனம் என்பது பொய், மனம் என்பது என்னன்னோ சொல்லிடுறோம். இது எல்லாமே அன்னைக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட அறிவு. இப்போ நம்ம சுமார் பேசணும், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட மொபைல் இருக்குமா, நம்ம அதை பத்தி சிந்திக்க முடியுமா? அன்னைக்கு என்ன வச்சாலும் அதை வச்சு நம்ம வாழ்ந்தோம். அன்னைக்கு நம்ம இதை பேசணும் ஒத்துக்க மாட்டேன், இதெல்லாம் எப்படிப்பா நடக்கும், அதே கண்டக்ட் தான் இருக்கும். சேம் அன்னைக்கு நீ அதை ஒத்துன்னு இருக்க மாட்டேன். நீ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஜாகுவார் கார் போவோம் புல்லா இருக்கும்னு சொன்னா ஒத்துப்பியா? மாட்டு வண்டி போயிடுது, இப்ப இந்த மாதிரி வண்டி போன்ற அதுதான். ஆனா அன்னைக்கு அறிவு ஒண்ணு சொல்லியிருப்பான், அது வெளிப்பாடு இன்னைக்கு வந்து அந்த வண்டிலாம் வேற ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு அதை பேசிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு யாரும் ஏத்துக்க முடியாது, இன்னைக்கு வந்துச்சு ஏத்துக்கிறான். இங்க எல்லாரும் பார்த்தா கொண்டா நான் ஏத்துப்பேன்றதுதான், வேற ஒண்ணு இதுதான் அதுக்கு நடக்குது. ஆனா அப்ப அன்னைக்கு அது முடியாது, இன்னைக்கு முடியுது. அதே மாதிரிதான் அன்னைக்கு அவங்க சொல்லு சரியான அன்னைக்கு இருந்ததுக்கு அது சரி, இன்னைக்கு வரதுக்கு சரி. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இங்க நம்ம எதையுமே குறையாவோ குற்றமாவோ தவறாவும் பார்க்க கூடாது. முதல்ல நம்ம உடலை பார்க்க கூடாது அந்த மாதிரி, நிச்சயமா நம்ம உடலுக்கு இருக்கிற கருவிகளை பார்க்க கூடாது அந்த மாதிரி, சொல்லுக்குள்ள நம்ம உடலுக்குள்ள ஏற்படுற குணங்களை பார்க்க கூடாது அந்த மாதிரி. எல்லா குணமும் சரி பெஸ்ட் நீ நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது மட்டும்தான் எது ஆயினும் உனக்கு நன்மை பண்ணும், அது பெஸ்டா இருக்கும். அதை விட்டு நீ வேற எந்த மாதிரி நினைச்சாலும் அது ஆப்போசிட் ஆக்ஷன் தான் காட்டும். அது காட்ட வச்சது நீ. உண்மை. இதை தயவு செய்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தான் சொல்றோம் நம்ம சரியில்லை, நான் தப்பாகிறேன், நீ இப்படி பாக்குறேன், நான் இப்படி பண்றேன், இப்படி கேட்கறேன், இதை பேசுற செய்யற சரி. ஆனா நான் சரின்னு நீ நினைக்கணும். எனக்குள்ள இருக்கிற குணங்கள் சரி. ஏன்னா நம்ம குணங்கள்ன்றது தவறுன்னு நீங்க எல்லாரும் சுத்தி காமிச்சிட்டாங்க. புரியுதுமா சொல்றது? எல்லாமே நம்ம எல்லா கருவிகளும் தவறு எல்லாரும் சொல்றதுதான். ஆனா எல்லா கருவியுமே உனக்கு அவசியம். அந்த கருவியை கொண்டு நீ நிறைய விஷயத்தை கத்துக்கணுன்றதுக்கோசம் அந்த கருவி கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த கருவி எல்லாம் எப்படி தவறா இருக்கும்? தவறு ரெப்ரசன்ட் பண்ணும் போது மட்டும்தான் அந்த கருவி தவறான தன்மையை ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி உனக்கு தெரியுது. தவறுன்னு ஒண்ணு சொன்னா அது தவறானதான் பார்க்கும், தவறுன்னு ஒண்ணு சொன்னா தவறானதான் அது செய்யும். என்ன கண்கொண்டு ஆமா, நீ என்ன தெரியும் என்னமா நீ உள்ள விதைக்கிறியோ அதுதான் வெளிப்படும் அதுல இருந்து. நிச்சயமா நீ தவறான சிந்திக்க கூடாது அப்படின்னா நீ தவறு இல்லைன்னு அந்த ஆப்போசிட்டா நெகட்டிவ் கமெண்ட் உள்ள போகும்போது நெகட்டிவான தாட் நீ அதை பார்க்க செய்வ, அதை பண்ண செய்வ, அதை எடுத்து நீ போக செய்வ. அப்படி இல்லைன்னா அது தன்மை வராது. அதான் சொல்ல எது ஆயினும் பாசிட்டிவா திங்க் பண்ணி எல்லாமே பெஸ்ட் நானி, எல்லாமே சரி நானி, எல்லாமே என்னோட அன்பு, என்னோட நட்பு, என்னோட உறவு, என்னோட உயிர். நான் சொல்ல எல்லாமே உன் உயிர் நானே. நான் மனம் என்பது உன் உயிர்னு சொல்லுவேன். இன்னைக்கும் நிறைய பேர் மனம் சரியில்லை எல்லாம் பேசுறாங்க. இதுக்கு நான் அதை பேசி மனன்ற வார்த்தை நான் ஓர வச்சிட்டேன். மனம் என்பது என் உயிர். அதை நான் குறை சொல்றதும் நான் என்ன சரியில்லை என் உயிரை சரியில்லைன்றதுக்கு சமம். கண்டிப்பா சொல்ல போறீங்களா? ஆனால் அது சரியில்லைன்னு சொல்லாதீங்க. மனம் என்பது நம்ம உடலுக்கு, நம்ம அறிவுக்கு ஏற்படுத்தப்பட்ட கை. அந்த கை எல்லா பொருளையும் எடுத்து உள்ள கொடுக்கும். அதை கொடுக்கும் போது அதை வாங்கி அறிவு என்ன பண்ணும், எல்லாத்தையும் உங்களுக்கு சுட்டி காமிக்கும். ஆனா நீங்க அது உள்ள வந்த உடனே உங்களுக்கு உள்ள கொடுத்த ஒரு பொருளை தப்புன்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க. புரியுதா சொல்றேன்? மனம் என்பது சரியில்லை. மனம் என்பது கை, அது பொருளை எடுத்து தான் உள்ள கொடுக்குது. அது உள்ள இருக்கிற பொருளை சரியா தப்பான்னு பக்கத்து விட்டு அறிவு இருக்குது. அப்படி உள்ள வந்து சரியில்லை என்ன சொல்லணும்? எண்ணங்கள் சரியில்லை. எனக்கு இப்ப நீ கொடுக்க பத்தியா, நீ கொடுத்த அந்த எண்ணங்கள் சரியில்லைன்னு சொன்னா அது மேல கொடுத்த கை மேல குறை சொல்லக்கூடாது, வந்த பொருள் மேல குறை சொல்லணும். அந்த பொருள் ஆமா, அந்த பொருள் சரியில்லைன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உன் அறிவு கொண்டு இது சரியில்லப்பா ஒதுக்கிட்டு உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீ இப்படி சொல்லும் போது இப்ப நீ கொடுத்த அந்த கைகிட்டே நீ சொல்லலாம், மனதுகிட்டே நீ பேசலாம். மனம் என்பது உன் அன்பு, மனம் என்பது உன் அறிவு, மனம் என்பது உயிர். இப்படி நீ சிந்திக்கும் போது அந்த மனம் போய் எடுக்குது இல்லையா ஒரு விஷயத்த, அது எப்படி எடுக்கும்? சரியான விஷயத்தை எடுக்கும். ஏன்னா அந்த மனதுக்கும் அறிவுக்கும் நட்பாயிடுச்சு. நட்பாவதுல ஆமா, நட்பான என்ன பண்ணும்? அந்த நட்புக்கு நட்பு மட்டும் தான் தேர்த்து கொடுக்கும், நட்புக்கு விரோதத்தை கொடுக்குமா? இல்ல, கொடுக்காது. ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள வர எண்ணங்களும் சரியான எண்ணங்களா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாயிடும். எனக்குள்ள நிறைய எண்ணங்கள் வரும், எல்லா எண்ணத்தையும் சரியா மட்டுமே உள்ள வருது. அது அப்படி சரியில்லாத உள்ள வந்தாலும் அது சொல்லுது இது சரியில்லை, அது ஓர வை. அது அந்த முடிவு எடுக்குது. எப்படி எடுக்குது? எல்லாத்தையும் அன்பா பார்த்ததுனால, எல்லாமே நானா பார்த்தனால, எல்லாமே உயிரா பார்த்ததுனால. இப்ப நான் மனம்ன்ற ஒரு வார்த்தை நானே மறுச்சு மனன்ற வார்த்தை நான் சொல்ல யாரும் மனம் சொன்ன உயிர்னு சொல்லுங்க. மனம் என்பது உங்க அன்புன்னு சொல்லுங்க, மனம் என்பது உங்க நட்புன்னு சொல்லுங்க. நீங்க எந்த ஒரு எவ்வளவு கடினமான ஒரு நபரும் கூட இருந்தாலும் அவர்கிட்ட நீ அன்பு பாருங்க. அவர் என்ன பண்ணுது? அவரு கடினமான இருந்தாலும் நீ அன்பு பார்த்தா உனக்கோசம் அன்பை செய்யணும் பார்ப்பாரு, கடினத்தை காட்ட மாட்டார். நிச்சயமா உண்மைதானே? ஒரு நபரே இந்த மாதிரினா உனக்குள்ள ஏற்படுற மெயினான ஒரு எண்ணம் மனம் என்பது. மனம் என்பது உன் உயிரோட வாசம். அந்த வாசம் வெளியே போய் இன்னொரு வாசத்தை உள்ள கொண்டு வருது. அதுதான் நான் சொன்ன அதோட கைன்னு சொன்னது. இங்கிருந்து ஒரு வாசம் போகும், அந்த வாசம் ஒரு வாசத்தை உள்ள கிரகிக்கும். அதை கிரகிச்சு கொண்டு வரும்போது அதை மூளை ருசிக்கும். மூளை ருசிச்சு அந்த அறிவு உனக்கு சொல்லும் இது இப்படி இது இப்படி.
உனக்கு எது வேணுமோ எது வேண்டாமோ நீ டிசைட் பண்ணணும். அப்படி உனக்கு வேண்டாம் அப்படின்னு நீ டிசைட் பண்ணா எண்ணங்கள் வந்த அந்த வாசனைகள் தான் சரியில்லை, அந்த எண்ணங்கள் தான் சரியில்லைன்னு சொல்லும் போது உன்னிலிருந்து புறப்பட்ட மனம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுதான் நான் கையின்னு சொன்னேன். அப்ப அந்த கையை உன் நட்பா நீ ஆக்கிட்டேன்னா அந்த கை போய் சரியானதை மட்டுமே கொண்டு வந்து கொடுக்கும். கண்டிப்பா இதுதான் இங்க 100% உண்மை. நீங்க மனதுக்கு வேற எந்த பெரிய எக்ஸ்பிளனேஷன் இங்க வேண்டாம். சிம்பிளைஸ் எதா இருந்தா சிம்பிளா பண்ணும். ஒண்ணுமே போன் இருக்குது, எவ்வளவு சிம்பிள் பாருங்க. அமெரிக்காவுக்கு ஏதோ போன் பண்ணி நான் பேசலங்க. இதுவே நீங்க ஒரு 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு போன், அதெல்லாம் முடியாதுங்க. ஏன் முடியல? அன்னைக்கு முடியல, நீங்க முடிஞ்சுதா? அதே மாதிரி தான் இதுவும். இது அப்படிதான் எடுத்துக்கணும். மனம் என்பது உன் நட்பு, மனம் என்பது என் உயிர், மனம் என்பது என் நண்பு. எந்த பொருளுமே முதல் கோவத்தை கூட கோவம் கூட நல்ல தம்பா அப்படின்னு சொல்லிப்பாரு, சரியானத்துல கோவம் வரும், ஒரு சரியான பக்குவப்பட வைக்கும், எல்லாமே ஒரு நன்மை கொடுக்கும். நீ எந்த அளவுக்கு அதை சிந்திக்கிற, எந்த அளவுக்கு அது மேலே நீ அன்பா இருக்கிற. நான் சொன்னேன் இல்லையா, காத்துக்கு வலிக்கும்பா. எப்படி சொன்னேன்? காத்து என்பது ஆற்றல், அந்த ஆற்றலுக்கே வலிக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆற்றல் எப்படி இருக்கும்? அப்ப எனக்குள்ள வேலை செய்யற அந்த உயிரோட வாசம் எப்படி இருக்கும்? அந்த மனம் எப்படி இருக்கும்? சும்மா சொல்றேன். இப்ப எப்படி நீங்க இந்த அளவுக்கு எப்படி வந்து அப்ப அதே மனம் தான் போய் அந்த காத்துக்கு வலிக்குன்னு சொல்லி கொடுக்குது. அந்த மனம் தான் போய் அந்த காத்துக்கு வலிக்குதுப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த எண்ணத்தை என்ன கொடுக்கணும் பேச முடியுது. இல்ல எப்படி பேச முடியுது? அப்ப அந்த அந்த மனம் வந்து எண்ணலைகளை மட்டுமே எடுத்தது, ஒரு காத்தோட வலியுமே எடுத்து எனக்குள்ள கொடுக்குதே. அப்ப அந்த அளவுக்கு கருணை. அப்ப நான் அது மேல வச்ச அன்பு, நான் சொன்ன பார்த்தீங்களா, மனம் என்பது உயிர், அது மேல வச்ச அன்பு என்னை எல்லாத்துக்குமே ஊடுருவி பார்க்க வைக்குது. அந்த வேலை மனம் தான் பாக்குது. உண்மைங்க, அந்த வேலையை மனம் தான் பாக்குது. இப்ப அதே போல நீங்க நினைச்ச உங்களுக்கு அது பார்க்காது. கண்டிப்பா பாக்கலாங்க. மனம் என்பது நான் சொன்ன மனம் என்பது இப்ப அதான் சொன்ன, ஒரு நெருப்புக்கு வலிக்குங்க, நெருப்புக்கு போய் வலிப்புவான் அப்படின்றான். டேய், நெருப்பை காசி அடிப்பான் பாமர்ல, வலிக்கும் தானே செய்யும். ஆமாங்க, உண்மைதானே? ஒரு நெருப்பை கொண்டு ஒரு பொருளை எரிக்கிற, நீ ஒரு சுமார் ஒரு கருப்பொருத்தை எரிக்கிற, இல்ல ஒரு சமையல் செய்யற உணவு எரிக்கிறனா அது ஓகே. ஒரு ஜீவராசி எரிக்கிற, இல்ல ஒரு மனிதனை எரிக்கிற, அப்ப அதுக்கு துன்பம் இருக்கும் பார்க்காது. சிம்பிள் லாஜிக் தான். அதுக்கு ஐயோ இப்படி போட்டு எரிக்கிறாங்க, அது வழி அதுக்கு அர்த்தம், அது எரிய வச்சா இதுக்கு அர்த்தம். கண்டிப்பா உண்மைதானே? ஒரு நெருப்பு கூட அடைக்க முடியுமா? நெருப்பு ஜெயில நெருப்பு போடுறானே, வாயில இருந்து ஒண்ணுக்குது, அது உள்ள போய் பாரு, நெருப்பை மூடிட்டு வெளுத்து விட்டு அது பாட்டுக்கு எரிஞ்சுன்னு இருக்கும், ஓயாத எரியும், ஸ்டாப்பேஸே கிடையாது. அதுக்கு ஃபயரை போட்டு எரிச்சுனே இருப்பான், அதுக்கு நில்லே கிடையாது, சிட்டா ஓட்டுறான். அவனை பொறுத்த அது ஒரு ஆற்றலே, அது ஒரு வெளிப்பாடு ஆகிற ஒரு பொருள். அதை கொண்டு நான் வேலை செய்யறேன், நான் சம்பாதிச்சு நான் சாப்பிட்டேன், தப்பு கிடையாது. அவனோட அறிவு அதுதான். இப்போ ஐயோ அது வலிக்குமே, அது இவ்வளவு பண்றாங்களே, அது எவ்வளவு எரிஞ்சுனா எப்படி அது இந்த மாதிரி ஒரு இரும்பு போய் எரிச்சா எப்படி அது தோணுதே. இப்ப அதுக்குள்ள வலிக்கும்னு தோணுதே. இப்ப அதே போல இரும்பை காய்ச்சி பட்டுன்னு அடிக்கிறான். தன்னை போல இப்படி அந்த உணர்வு எப்படி வந்துச்சு? இந்த உணர்வு எனக்கு என் மனம் தான் கொடுக்குது. கண்டிப்பா புரியுதா? இப்ப இந்த அளவுக்கு ஒரு உணர்வு என் மனம் தான் கொடுக்குது. ஒரு நாயை பார்த்தா அந்த நாய் போற வழி என்னால் தாங்க முடியல, அது எப்படி துடிக்கும்? நான் சும்மா கிடையாது, போறப்ப மட்டும் கிடையாது, எனக்கு ஆல் டைம் மிஷினில் ஓடிதான் இருக்கும். நான் என்ன செயல் செஞ்சாலும் சரி, நான் வேலை செய்யும் போது நான் எங்கன்னா எந்த செயல் செஞ்சாலும் என்ன ஓடினே இருக்கும். இந்த எண்ணத்தை மட்டும் இப்ப என்ன எதுக்கு வந்து மனம் தான் கொடுக்குது. திருப்பி அதை பத்தி ரிவெண்டா பண்ண வைக்குது. வச்சு அந்த பக்குவத்துக்குள்ளே வச்சிருந்தது, அந்த பக்குவத்தோட நழுவ மாட்டேது. கருணையிலேயே நீ இருந்தா உன்ன அந்த கருவுக்குள்ளதான் அதை கொண்டு போகும், உன்னை மூலத்தை தான் காட்டும், முடிவு கிட்ட தான் உன்னை கொண்டு போகும். முடிவான மாத்தி என்னால பேசணும், ஆனா நான் முடிவை பத்தியே பேசுவேன். இந்த ஏக்கம் நிக்கணும், இங்க எல்லாரும் நித்தியமான இன்பத்துள்ள போனோம், எப்படி என்னால பேச முடியுது? அந்த எண்ணம் எனக்குள்ள இருக்குது, அது வார்த்தையா வெளிப்படுது. அந்த எண்ணத்தை கொடுக்குறது என்னோட மனம். உண்மைங்க, எது அது மேல நான் வச்ச அன்பு. இதே போல் நீங்க எல்லாரும் மனம் என்ற ஒரு சொல்ல என் உயிர்னு சொல்லு, மனம் என்ற வார்த்தை அன்பு கோசம் உச்சரி. மனம் என்பது என் அறிவுன்னு சொல்லு, மனம் என்பது நட்புன்னு சொல்லு, மனம் என்பது என் அறிவின் கையின்னு சொல்லு, மனம் என்பது அனைத்துமே நானா இருக்கும். அந்த மாதிரி நீ மனம் சொல்ல, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். ஒரு ஞானியோட வாசகம் இருக்கு. என்ன அர்த்தம்? மனம் செம்மையாச்சுன்னா எந்த மந்திரம் சொல்லி உங்க பக்குவத்துக்கு தேவையில்லை, அது வேலை அது தானா பார்க்கும். அப்படிதான் பாக்குது. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். எனி டைம் இந்த சிந்தனை என்னால இருக்க முடியுது, எனி டைம் கருணை சிந்தனையில இருக்க முடியுது, அன்பான எண்ணத்திலே இருக்க முடியுது, பிறர் வழி என் வழி என்னால என்னமே இருக்க முடியுது. இப்ப நான் இருக்க முடியும் எல்லா ஹாஸ்பிட்டலும் என் கவனம் போகும், எந்தெந்த ஹாஸ்பிட்டல் எந்தெந்த வழி போடுறாங்களோ, எவ்வளவு துன்ப போறோம் போனியே இருக்கும். நிறைய ஹாஸ்பிட்டல் போய் நான் இருந்திருக்கிறேன். கூட உடம்பு சரியில்லாம ஒரு நாள் 2 நாள் அங்கேயே இருந்திருக்கேன், பத்துனதுக்கு ஹாஸ்பிட்டல். அப்ப எல்லாரோட வலி எல்லாரோட துன்பத்தை நான் பார்த்து இருப்பேன். சும்மா இருக்க மாட்டேன், புள்ள சுத்தினே இருப்பேன். யார் எப்படி கத்துறாங்க, யார் எப்படி வலிக்கிறாங்க, இந்த மாதிரி துன்ப போறது, ஏன் இந்த வேதனை வருது, இதெல்லாம் எனக்குள்ள இருக்குது பதிவா. என்னை எனி டைம் அந்த சிந்தனையிலே வச்சிருக்கணும். அப்ப சிந்தனையில வச்சுக்கணும், பதமா வச்சிருக்கணும். என்ன வேற இடத்த சிந்திக்க கூடாது, இதுக்குள்ளேயே டிராவல் ஆகும். ஏன்னா இந்த டிராவல்ன்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். கருணையும் அன்பையும் பத்தி நீ சிந்திப்பா, நீ சொல்ல எனி டைம் இறை சிந்தனையிலே இருக்கணும். அது இதுதான் கருணையும் அன்பை பத்தி, பிறர் வழியை பத்தி நீ சிந்திப்ப, அந்த வழி என் வழியா நான் உணர்வுன்னு நீ சிந்திச்சுதான் இருக்கணும். இதுவே நீங்க சொன்ன இறைத்தன்மை, கடவுள் தன்மை, அனைத்துக்குமான தன்மைன்றது அதுதான். அந்த சிந்தனையை கொடுக்கறது என் மனம் தான். என் மனம் என்பது என் உயிர். அதே போல சிந்தனை நீங்க எல்லாரும் சிந்திக்கும் போது மனம் என்பது செம்மையாயிடும்,
மனம் தேவையில்லாத சிந்தனையை உள்ள கொண்டு வராது. அப்படி தேவையில்லாத சிந்தனையை கொண்டு வந்தா எண்ணங்கள்ன்றது இயல்பு. எண்ணத்துக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. எல்லாருக்கும் இயல்பா அந்த எண்ணங்கள் வரும். எந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்தாலும் அந்த எண்ணங்கள் சரியில்லை தவிர்த்து நீ சரியில்லைன்னு கிடையாது. இதை நீங்க அறிவு கொண்டு புரிஞ்சுக்கினீங்கன்னா, உன் மனதை சிறப்புன்னு நினைச்சீங்கன்னா, மனமே உங்க உயிர் நினைச்சுன்னா, அடுத்த வாட்டி உள்ள வர எண்ணங்களோட தன்மையும் குறையும். உங்களுடைய அறிவு மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். தேவையில்லாத எண்ணங்களா மட்டும் வெளியே தள்ளி உன் மனதை ஸ்ட்ராங் பண்ணும்போது வர எண்ணங்களும் சிறப்பா வந்து ஒரு பெரிய மாற்றமா உங்களால இருக்க முடியும். அன்பும் கருணையும் அதிகமா உங்களால உணர முடியும். மனம் என்பது உயிர், மனம் என்பது நட்பு, மனம் என்பது அன்பு. அதே போல உங்கள்கிட்ட எல்லா குணத்தையும் நீ அன்பாவும் கருணையாவும் அதை பார்க்கணும். அது மேல அன்பை காட்டணும் நீ ஆசைப்பட்டா, உங்கள்கிட்ட ஒரு குணமுமே 100% சிறப்பு தான். ஒரு ஐம்புலனான கருவியும் உனக்கு சிறப்பு தான். நீ சிறப்புன்னு நீ நினைச்சா சிறப்பான வேலையை தான் அது பார்க்கும். நீ சிறப்பற்றதுன்னு நினைச்சா ரொம்ப சிரமமா தான் இருக்கும். அதனால அனைத்தையும் சிறப்புன்னு நினைங்க, அனைத்தையும் உன் நட்புன்னு நினைங்க, அனைத்தையும் உன் உயிர்னு நினைங்க. எனக்கு அனைத்துமே நம்மளுக்கு உயிராகவும், நம்மளுக்கு நட்பாகவும், நம்மளுக்கு அன்பாகவும், நம்மளுக்கு அனைத்தையும் காட்டக்கூடிய வேலையை பார்க்குற கருவியாகவும் இருக்குது. அப்ப அனைத்துமா இருக்கிறது உன் கூட இருக்குது. அந்த அனைத்துமா இருக்கிறது நீயா இருக்கிறத உணர்றதுக்கோசம் அந்த அனைத்துமான பொருள் கொண்டு இருக்குது. ஆனா அந்த அனைத்துமா இருக்கிற பொருளை நீ உணரணும்னா உங்கள்கிட்ட அன்பு கருணை அதிகமாகும் போது ஒருமை குணம் வரும். அனைத்தும் நீன்றது 100% புரிஞ்சுக்க முடியும். அந்த புரிதல் ஏற்பட்டு வர விளைவான வார்த்தைகள் தான் இது. இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்க எல்லாரும் மனம் என்பதை உங்க உயிர்னு நினைங்க. பெரிய மாற்றம் உங்களுக்கு கட்டாயம் வரும். உங்களுடைய எண்ணங்கள் குறைக்கப்படும், சரியான எண்ணங்கள் விதைக்கப்படும். உங்களுக்குள்ள எனி டைமும் நல்ல சிந்தனைகள் டிராவல் ஆகும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் கட்டாயம் வரும். ஆனா நீங்க எல்லாரும் அன்பா கருணையா இருக்கணும்னு ஆசைப்படுங்க. ஒருமை குணம் வரணும்னு நினைங்க. பிறர் வழியை என் வழியா நான் உணரணுன்ற ஆசைப்பட்டீங்கன்னா பெரிய மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா இங்க எல்லாத்தோட வழி நம்ம வழியா இருக்குது. மிக சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நன்றிங்க. நன்றி.